அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது? தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார். அப்ப தனுசு ராசி குரு பகவான் வீடு, மீன ராசியுமே குரு பகவான் வீடு. ஸோ உங்கள் வீட்டுக்கு அவர் செல்லும் பொழுது, 4ஆம் வீடான மீன ராசிக்கு சனி பகவான் செல்லும் பொழுது தனுசு ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களை முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க உதவி செய்ய போகிறார் என்று பார்க்கிறோம். அதாவது எப்பவுமே ஒரு பொது பலன் உண்டு. சனி பகவான் சென்ற வீட்டை விட பார்க்கும் வீடுகளுக்கு கொஞ்சம் அதிகமான தாக்கங்கள் உண்டு. சனி பகவானின் பார்வைக்குத்தான் நம்ம எப்பவுமே கவனம் செலுத்த வேண்டும். அப்ப சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்கள் ராசிக்கு என்னென்ன வீடெல்லாம் பார்த்தாரு. அப்ப அதனால நீங்க என்னென்ன பாதிப்பு அடைஞ்சீங்க, ஸோ அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுதலை பெற போறீங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா சனி பெயர்ச்சின்றாலே பயம், பதட்டம், தாக்கம், போராட்டம் அப்படிங்கிறதே ஆல்ரெடி இமேஜினேஷன் கொண்டு வந்து வச்சிட்டோம். ஆனா அது கிடையாது. ஒரு சில விஷயங்களை கொடுத்து சில விஷயங்கள்ல உங்களை கவனமாயிரு அப்படிங்கிறத உணர்த்துறது தான் சனி பகவானுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கர்மகாரனான சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத சூழ்நிலையை கொண்டு வந்தார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மேச ராசியை 2.5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதனால உங்களால ஒரு விஷயத்தை ஒருநிலைப்பட முடியல. நீங்க பலவிதமான தாக்கத்துல இருந்தீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கலங்கிற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. நான் நினைச்ச விஷயமே நடக்கலைங்க, எனக்கு வெளியே போராட்டமா இருக்கு, மனசுல ஒரு தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நான் 2.5 வருஷமா இருக்கேன் அப்படின்னு கூட நீங்க மனசுக்குள்ள ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். மன வலிமையை ஏற்படுத்தி கொடுப்பார். தன்னம்பிக்கை கூட நீங்க செயல்படக்கூடிய ஆற்றலை சனி பகவான் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தப்படுகிறீர்களோ, அல்லது குழந்தைகள் இருந்தும் மன அழுத்தம் அதிகமா இருக்கு, என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க, நான் என்ன சொன்னாலும் என் குழந்தை எனக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்க போறார். அதே போல கற்பனை ஆற்றல் நல்லா சூப்பரா வரப்போகுது. கவிதைகள், கற்பனை, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் உண்டு. காதல்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், என்னுடைய காதலனோ காதலியோ என்கிட்ட பேச மாட்டேங்காங்க, நான் நல்லா ரொம்ப ஒற்றுமையா இருந்தோம், எங்கள் காதல் வெற்றி பெறவில்லை, ஒரு தடையாயிடுச்சு, இல்லை நான் காதல் பண்ணி தான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா காதலே சக்சஸ் ஆகலை, என்னைய மட்டும் யாரும் நேசிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதலில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்ப காதல் பண்ணா மகிழ்ச்சி உண்டாயா? காதல் எல்லாருமே காதல் பண்ணலாம், யாருனாலும் யாரனாலும் நேசிக்கலாம். அது காதல்னாலே வாலிப காதல் மட்டும் கிடையாதுங்க. உண்மையான அம்மா அப்பாவை நேசிக்கலாம், உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கலாம், உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கும் உங்களுடைய மனைவியை நேசிக்கலாம், உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கும் உங்களுடைய கணவரை நேசிக்கலாம். ஸோ அதே போல உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்தும் உண்மையான நண்பர்களை நேசிக்கலாம். இது எல்லாமே காதல் அடங்கும். ஸோ இந்த காதல் இல்லாமல் வருத்தப்படும் அனைவருக்குமே காதல் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் இருக்கும், உண்மையான அம்மா அப்பா பாசம் கிடைக்கும், உண்மையான குழந்தைகளின் அன்பை பெறக்கூடிய ஆற்றல் தனுசு ராசினியர்களுக்கு ஏற்பட போகிறது. 2வது திருமணம் முடிக்கலாமா? 2வது திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் மேரேஜில் பல விதமான பிரச்சனையை சந்திச்சிட்டோம், ஸோ செகண்ட் மேரேஜ் நாங்கள் முடிக்கலாமா? செகண்ட் மேரேஜ் முடித்தா எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது மாற்றம் இருக்குமா? எங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமையுமா? அப்படிங்கிற கேள்வி வைத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி,
உறுதியாக இரண்டாவது திருமணம் முடிவதற்கான சூழ்நிலையை கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியரான நம்மளுடைய தனுசு ராசினர்களுக்கு இரண்டாவது திருமணம் இந்த சனி பயிற்சி மூலமாக சிறப்பாக நடைபெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. நிம்மதியான தூக்கம் உண்டு. 2.5 வருஷமா ரொம்ப போராட்டம், அதுவும் 1 வருஷமா அதிகமா போராட்டம். தூக்கம்னா என்ன அப்படிங்கிற கேட்கக்கூடிய அளவுல மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கனவுல கூட எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற தாக்கத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளுடைய தனுசு ராசினியர்களாகிய உங்களுக்கு உறுதியாக நிம்மதியான தூக்கம் உண்டு. எதிர்வினையான ஆற்றலிலிருந்து தப்பிச்சு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை நீங்கள் செயல்பட போறீங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட போகுது. மேக்சிமம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் எண்டிலிருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார். ஸோ குரு பார்வை உங்களுக்கு கிடைச்ச பிறகு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கிட்டத்தட்ட அந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரையும் குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் திருமண தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து விடுதலை பெற்று மன மகிழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட தடையிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு ஜூனுக்கு அப்புறம் உறுதியாக உண்டு. ஸோ அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையும் எந்த விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம். நிதானத்தை கடைபிடிங்க. சனி பகவான் பார்வை 10ஆம் பார்வை உங்கள் ராசியில் பார்க்கறதுனால கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா குரு வீட்டிலேருந்து தான் அமர்ந்து பார்க்காரு. ஸோ இருந்தாலும் யாரை நம்பி ஏமாந்துடாதீங்க. மேக்சிமம் ஒரு விஷயம் முடிவெடுக்கிங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுங்க. ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுமே இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளுமே உண்மையிலே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அற்புதமாக இருக்குது. பொது பலன்களில் சொல்லும்பொழுது உண்மையாகவே அற்புதமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்க சொல்கிறதுனால தான் நான் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராட்டத்தை சந்தித்து இப்போ ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வரப்போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் 2யுமே சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் உண்மை என்றால் எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சி காலங்களில் புதிதாக கடன் வாங்குவது, யாருக்காக கடன் வாங்குவதற்கு உதவி செய்வது, அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது, இந்த 3ஐயும் நீங்கள் பர்ஃபெக்டாக கவனமாக செய்யணும். அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு எதிர்வினையான ஆற்றல் கிடையாது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்க, இல்லை யாருடைய விஷயங்களையா தலையிட போகிறீங்க அப்படின்னா முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். உங்களை யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும், நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து தலையிடாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. நீங்கள் போய் அடுத்தவங்க கெட்ட நேரத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதில் கவனமாக இருங்க. புதிய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு தலையிடுங்க. அவசரப்பட்டு தலையிட வேண்டாம். ஸோ ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்களுடைய பிஸ்னஸில் மேலேருந்து ஜூன் மாதம் வரையும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தொழிலாளர்கள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா சனி பயிற்சியானது நான் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான முன்னேற்றங்களையும் கொடுப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்க போது 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கான அமைப்பாக உறுதியாக உண்டு. யாரெல்லாம் தனுசு ராசினியர்களாக இருக்கிறீர்களோ அனைவருக்குமே முருகப்பெருமானின் முழு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத அற்புதமான விஷயங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உறுதியாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு தெளிவாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதகம் மிக தெளிவாக விரிவாக பார்த்து கொடுக்கப்படும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும், மேலும்
தனுசு ராசினியர்களுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.